ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சில்சிலா ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு 5K லைக் போட்டிருந்தா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பார்க்கலாம் இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நந்தினியோட புருஷன்காரன் அவளுக்கே தெரியாம அவ வீட்டுல ஒளிஞ்சிருப்பான். இவளை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு எதுவுமே தெரியாம அவ கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவு திறந்து பார்த்தா அங்க மௌலி வீட்டுல வேலை செய்வாள் ஒரு பொண்ணு. அவ தான் நிக்கிறா. நீயா வா வா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, இந்த மாதிரி மௌலி அக்கா உங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லக்கா, உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிச்சனு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இந்த சைக்கோ பைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யாரா இவ சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி என்னோட பிளான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தனா கண்டிப்பா எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு அவனே மனசுல நினைச்சுக்கிட்டு, நந்தினி உன்னை சும்மா விட மாட்டேன், அடுத்த தடவை உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சைலண்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். நந்தினிக்கு இவன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இங்க அப்படியே நம்மளோட குணால காட்டுறாங்க. அவ ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போலதான் நந்தினியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். அப்போ மௌலி குளிச்சுட்டு டவல் வேணும் குணால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு அது காதலே விழல. குணால் என்ன பண்ற, சீக்கிரம் கொடு அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. உடனே அவனும் என்னமோ எதையோ யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு டவலை எடுத்து கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் கூட பார்க்காம அங்கிருந்து வந்துடுறான். இவளுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அப்பதான் அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான், அதாவது நந்தினி இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல வரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அவ குளிச்சுட்டு டவல் கேட்டிருப்பா. அப்ப அவன் அவகிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா நடந்திருப்பான். அந்த டவலை கொடுக்குறேங்கிற பேர்ல அவ கூட பாத்ரூம்ல போயிட்டு நிறைய ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பான். ஆமா, நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படித்தானே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய ரொமான்ஸ், நிறைய ஃபைட்ஸ் எல்லாமே கலந்து தானே இருக்கும். ஆனா நந்தினி இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸ் அப்படியே கட் ஆயிடுச்சு. இவளுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வருது. ஏன் குணால் இவ்வளவு மோசமா இருக்கான், இப்பெல்லாம் இருக்க மாட்டானே, எதுக்கு இப்படி பண்றா அப்படின்னு இவ யோசிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட ஃப்ரெஷ் ஆயிட்டு தலையை தோட்டிட்டு இருக்கும் போது உடனே குணால் பக்கத்துல குணால் நீ நல்லா இருக்கல, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, என்ன ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதெல்லாம் ஒன்னும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படி கேட்கிற அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு நம்ம நந்தினியோட வீட்டுக்கு போறோம். அவ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போறாள், அதனால அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நானும் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருப்பா. சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. அப்ப இந்த குணால் நீ மட்டும் இல்ல மௌலி, நானும் அவளுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ எடுத்து காட்டுறான். அதுல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதோட எல்லாருமே நந்தினி வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டி போனவனையே உனக்கான கிஃப்ட் என்ன நந்தினி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பாட்டி என்ன பாட்டி நீங்க ஏன் கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதெல்லாம் இல்லை நந்தினி, கண்டிப்பா நாங்க எல்லாரும் உனக்காக ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் ஸ்பெஷல், இதெல்லாம் நீ வேணான்னு சொல்லக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் மௌலி சொல்லிட்டு இருப்பான். அதோட எல்லாரும் உள்ளாக்க போயிடுறாங்க. மௌலி அவளோட கிஃப்ட் எடுத்து காட்டுறா. அதுல அவ என்ன வச்சிருப்பா அப்படின்னா ஒரு போர்ட் மாட்டா கொடுத்துருப்பா. அதுல நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதியிருக்கும். இது உன்னோட புது வீடு, சோ உனக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்டை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு புது ஒரு அடையாளத்தை கொடுக்கும், அதனால உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்மளோட நந்தினியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அதை மாட்டலாம் சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த போர்டு கீழே விழுந்துருது. உடனே யாரோ ஒருத்தவங்க அதை பிடிச்சிடுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம நந்தினிக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா தான் நம்மளால வந்துருவாரு. ஆமாங்க, அது குணால் தான். குணால் தான் கரெக்டா அதை கேட்ச் பிடிச்சிருப்பான். உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த நந்தினிங்கிற அந்த போர்டை மாட்டிட்டு எல்லாரும் உள்ளாக்க போறாங்க. அப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப மௌலி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நம்மளோட நந்தினி இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்துட்டா, அவளை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச குணால் தான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனேயே குணால் அண்ட் நந்தினி ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரியா நர்வஸ் ஆகுது. எங்க ரெண்டு பேரை பத்தி மௌலிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆறாங்க. உடனே குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம குணால் ரியாக்ட் பண்றான்.
உடனே குணாலுக்கு செம்மையா கோவம் வருது. மௌலிய கண்ணா பின்னான்னு திட்டுறான். இந்த பாரு மௌலி, தேவையில்லாம பேசாத, எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஏன் நான் மட்டும் தான் வந்து நந்தினியை மிஸ் பண்ண போறேனா? நீங்க யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றான். உடனே மௌலிக்கு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸே வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் சுய நினைவுக்கு வரான். அதுக்கப்புறம் நம்ம ஓவரா வந்து ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டியா மௌலி, நான் சும்மா விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சமாதானப்படுத்துறான். அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மௌலி ஏத்திக்கிட்டாலும் பாட்டிக்கு கோவம் வருது. ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா, லூசு மாதிரி வந்து அப்படியே வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு அவகிட்ட இப்படி கோவப்படுற? அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைங்கிற, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத குணால் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நந்தினிக்கு ஒரு மாதிரியா இருக்க. அவ எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போறா கிச்சனுக்கு. அவ பின்னாடியே வாலி பிடிச்ச மாதிரி குணாலும் போறான் பின்னாடியே. உடனே வந்து நந்தினிட்ட சொல்றான், நந்தினி, நான் வந்து கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு மௌலி அப்படி பேசணும்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதனாலதான். அப்புறம் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறதுக்கு போறான். அதோட அந்த நேரத்துல கரெக்டா அந்த வேலைக்காரி பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு, குணாலண்ணா உங்களை வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே அவனும் அந்த கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்காமலே அங்கேருந்து போயிடுறான். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. என்ன கேம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும்ல. ஸோ அந்த கேம் தான் வந்து இவங்க விளையாடுறாங்க. ஒரு பாட்டில வந்து சுத்தி விடுறாங்க. அது யாரை நோக்கி நிக்குதோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில விளையாட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம். அந்த பாட்டில் வந்து மௌலி கிட்ட தான் நிக்குது. உடனே எல்லாரும் சொல்றாங்க, நீ வந்து குணால எல்லாருக்கும் முன்னாடியே கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே வந்து இவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பட் இருந்தாலும் அதை பண்ணணுமேங்கிறதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எல்லாத்துக்கும் முன்னாடியே அவனை கிஸ் பண்ணிடுறான். இதை பார்க்கும்போது நந்தினிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். பட் அதை அவ வந்து பெருசா வெளில காட்டிக்க மாட்டான். மறுபடியும் வந்து சுத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் நந்தினியை நோக்கி தான் அந்த பாட்டில் நிக்கிட்டு. உடனே பாட்டி சொல்றாங்க, நீ இது வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லைல்ல, ஸோ கண்டிப்பா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அதுக்கு நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட்டை நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே நந்தினி வந்து எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறா. குணால் மௌலி எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு, இவ குடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. நல்லபடியா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து நந்தினியை இவ சைலண்டா வந்து மௌலி கூட்டு போயிட்டு, நீ ரொம்ப குடிச்சிருக்கியே, உனக்கு குடிச்சாலே ஒத்துக்காதே, நீ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ற, உனக்கு ஏதாவது தலை சுத்துற மாதிரி இருக்கா, மயக்கமா இருக்கா, வேணா சொல்லு, நான் இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நந்தினி, நான் நல்லா தான் இருக்கேன், பாரு அங்க பெட்ரூம் இருக்கு, இங்க கிச்சன் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ட்ரிங்க் பண்ணதுனால லைட்டா ஒரு மாதிரி போதையா தான் இருக்கு போல. சரி சரி, நீ உடம்ப நல்லா பாத்துக்க, புரியுதா, ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு சரியா, நான் ஓடி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நெத்தில வந்து கிஸ் பண்ணிட்டு பாசமா பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போறான். எல்லாரும் அந்த வீட்டை விட்டு போறாங்க. இவள்கிட்ட பாய் சொல்லிட்டு, ஆனா குணாலால மட்டும் இவள்கிட்ட வந்து கிஃப்ட் வந்து கொடுக்க முடியாம போயிடுது. அவனும் வருத்தத்தோட அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாரு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க பார்த்தா குணால் தான் வந்து நிக்கிறான். நீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ பாக்குறா. உடனே அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி உனக்காக நான் ஆசையா ஒரு கிஃப்ட் வாங்கினேன், ஆனா அதுவும் உங்ககிட்ட கொடுக்க முடியல, அதனால்தான் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் அவள்கிட்ட கொடுக்குறான். அதை அவ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, ஒரு டால் மாதிரி ஒரு பொம்மை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலையை தான் அவன் கொடுத்துருக்கான். அது ஏன்னா அவளுக்கு வந்து டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் போல. அது வந்து அவளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. அது அப்படியே அவளோட நெஞ்சுகிட்ட வச்சுட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இது வரைக்கும் என்னை வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்ததே இல்லை, நீங்க தான் பெஸ்ட், என் மனசுக்கு தோணுது உங்களை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நடைமுறையில இது சாத்தியம் இல்லை இல்லையா. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் உறவு தவறான உறவா தானே இருக்கும். நம்ம 2 பேரும் சேரவே முடியாதா குணால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இங்க குணாலுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அதோட குணாலும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உடனே மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடா இது, மறுபடியும் குணால் தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆசையா திறந்து பாக்குறா. பார்த்து அவளுக்கு தாங்க பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்க நிக்கிறது நந்தினியோட புருஷன், அந்த சைக்கோ பையன் ராஜ்தீப். அவனை பார்த்த இவளுக்கு பயங்கர ஷாக்கு. நீயா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பயந்து நடுங்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.